இந்த பதிவு வந்து நாங்க யாருன்றது, நாங்க என்ன பண்றோம்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த பதிவு. நாங்க வந்து ஒரு 20 வருஷமா இந்த குழந்தைகளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இந்த வேலை பார்த்து என் சம்பளத்துல நான் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா திடீர்னு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன வேலை போயிடுச்சு. 2 காலுமே என்னால நடக்க முடியாத காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் படிச்சு அதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் இப்போ. ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல பிசினஸ், எல்லாரும் நல்ல பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இந்த தவறான தயவு செய்து மாத்திக்கங்க. இது வந்து பிசினஸ் கிடையாது. நாங்க வந்து ஒரு பாசம்ன்ற ஒரு போதைக்கு விழுந்திருக்கோம், அடிமையாயிட்டோம். அந்த அடிமையில இருந்து வெளியில வர முடியல எங்களால. ஏன்னா இந்த குழந்தைகளோட அன்புக்குள்ள கட்டுப்பட்டுட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கைய வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லாதவங்க வாழ முடியாது. பலவற்றதை இழந்துதான் நாங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட காரணமே வந்து எங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் கண்டினியூ பண்றதுக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்கும்ன்றதுக்காக இந்த கல்யாணம் வேணா நாங்க முடிவு பண்ணிட்டோம். இவங்கதான் எங்களோட வாழ்க்கையே சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க வந்து நீங்க வந்து வாழ்க்கைனாலும் பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் உண்மையா சர்வீஸ் பண்ற யாரையுமே நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க வந்துட்டு பல கஷ்டங்கள் நடுவுல, ஏன்னா எங்களுக்கு சரியா தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்லாம இந்த ஒரு பீலியும் மூத்தத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாத்தத்தோட நாய்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்கள வந்து நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, இந்த பிசினஸா பண்றாங்கன்னு. உண்மையான சர்வீஸ் பண்றவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. 1 மணி நேரம் இல்ல 1 நாள் வந்து இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அதோட வலி என்னன்னு தெரியும். ஏன்னா இவங்களுக்காக மட்டும்தான் நாங்க எங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து வந்து யாரும் யார பத்தி தப்பா சொல்லாதீங்க. உண்மையா சர்வீஸ் பண்ற எல்லாருமே பல கஷ்டங்கள், பல வாழ்க்கையில நல்லா இழந்து, சொந்தங்களை இழந்து, எல்லாத்தையும் இழந்துதான் சர்வீஸ் பண்றோம். அதனால உங்களை நீங்க வாழ்த்துறதுனாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாம இருக்கு. நன்றி.